ஹலோ. ஹலோ. பேசுறீங்க? சென்னையில இருந்து. எதுக்கு நான் பேச பண்றேன்? ஃபன் பண்றதுக்கு. ஆமா. ஆ. பசங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்க பேசுறீங்களே, உங்களுக்கு பே வருமா இதுல? 19 ரூபா. 1 மினிட்க்கு 19 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்களா? 1 மினிட்டுக்கு இல்ல. ஓகே. ஹாஃப் அன் ஹவருக்கு 19 ரூபாயா? ஆள் இருக்காங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சா இருக்காங்களா? திட்டுவாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள டெலீட் பண்ணிடுவீங்க. பண்ணிடுவேனே. பயங்கர கேடியா தான் இருக்கிறீங்க. ஃபோன் நம்பர் கிடைக்குமா? குடுத்தா பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க வேணா சேட் பண்ணுங்க. சேட் பண்ணா அதுல வாங்கிக்கலாமா? சரி, நான் டெக்ஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. நம்ம என்ன வேற்று கிரகத்துல இருக்கிறோம்? மனுஷங்க தானே இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசு, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசு. இதுக்கு எதுக்கு ஆப்? ஒருத்தன் கூட பேசுறதுக்கு ஒரு ஆப், அதுக்கு ஒரு புரோக்கர், அதுக்கு ஒரு மாமா. இது வந்து அப்படி எனக்கு தெரியல. அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டவன ஒரு பையனுக்கு என்ன ஆகுனா, ஓ பொண்ணே வீடியோ கால் வான்னு சொல்லுது ஆன்ற ஆர்வத்துல உள்ள போய் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடும் சொல்லிட்டு 10 நிமிஷம் போயிட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. என்னடா இந்த ஆப்பை பத்தி தெளிவா சொல்றேன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன்லாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே எல்லாமே நோண்டி 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே. சீருக்கு எடுக்கிறோம்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர் தானே முதல் ஆளா வந்து நிற்பாங்க. 10,000 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பண்றாங்க. இப்போ கடைசியா மாமா வேலை பார்க்கறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் யாருன்றத இருக்கிறவங்களை விட இல்லாதவங்க பேரை ஈஸியா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். தமிழ் பொண்ணு, ஒரு தமிழ் பொண்ணு, ஹிந்தி பொண்ணு, தமிழ் பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு. அது 20 வயசு பொண்ணு தான். அதுக்கு அத்தனைக்கும் பாய் ஃப்ரெண்டும் இருக்குதா. ஆனா இந்த கால் பேசி 19 ரூபாய்க்கு அரை மணி நேரம் பேசினா 1/2 மணி நேரத்துக்கு 19 ரூபா கிடைக்குமா? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ராஸ்டிடியூஷனா தெரியலையா? ஓ, அவங்க காசுக்காக பேசுறாங்கன்றது வேற. சேட் பண்ணுங்க, நான் நம்பர் தரேன். ஆமா, அதுல சொல்றாங்க. அப்ப நம்பர் போகும், பேசுவாங்க. பேசின பிறகு என்னென்ன நடக்கும் நம்ம அதுல இப்போ வெறும் 19 ரூபாய்க்கு 1/2 மணி நேரத்துக்கு 19 ரூபாய்க்கு ஆசைப்படுற இந்த பொண்ணு இன்னும் பெரிய பிரச்சனையில மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவைன்றதுதான் உண்மை. அதுக்குள்ள மாட்டாத ஆணே இருக்க மாட்டான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்ட மாட்டலனாலும் ஒரு ஆண் கிட்ட மாட்டுற சூழ்நிலை அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. இப்போ ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிபாஜி கோலஸோட ஓனர் மற்றும் சமூக ஆர்வலர் சதாம் ஹுசைன் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டெல்லாம் பலமாக இருக்கு. ட்ரெண்டிங் டாபிக்னால ட்ரெண்டிங்காக வந்துட்டீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஆன்லைனில் விபச்சாரம்ன்ற மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தோஸ்த் ஆப்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட் ஆப்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வைப்லின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. இந்த ஆப்லாம் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் மக்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திணிக்கிற விதத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டு நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு மக்களை வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆப் இருக்கிறதே தப்புன்றது தான் என்னோட கருத்து. எதுக்கு இந்த ஆப்பு? இந்த ஆப்பால் ஏதாவது நாட்டுக்கு நல்லது நடக்க போதா என்ன? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க நம்மளுக்கு. நம்ம என்ன வேற்று கிரகத்தில் இருக்கிறோம்? மக்கள் நடமாட்டமே கிடையாதுங்க, நாங்கள் தனிமையில் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு. சுற்றி மனுஷங்க தானே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் பேசு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசு, இல்லை எதிர் வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசு. இதுக்கு எதுக்கு ஆப்பு? நம்ம இருக்கிறவங்க கூட பழகிறதுக்கே டைம் இல்லை நம்மளுக்கு. இதுக்கு எதுக்கு ஆப்புன்னு கேட்குறேன். ஒருத்தன் கூட பேசுறதுக்கு ஒரு ஆப்பு, அதுக்கு ஒரு புரோக்கர், அதுக்கு ஒரு மாமா. இது வந்து அப்படி எனக்கு தெரியல. இந்த ஆப் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் பாண்டிங்கை தூண்டி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆல்ரெடி வந்து இந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் அவ்வளோ பணம் கிடைக்குமா? இதில் நிறைய இருக்குது. ஆல்ரெடி ஃபாரின் சீர்கெட்டு போச்சு. இப்போதான் இந்தியாவுக்குள்ளே இவங்க வராங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேலையெல்லாம் பார்த்து எவ்வளோ சீர்கேட முடியுமோ பண்ணி $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இவங்க மாற்றிப்பாங்க. இந்த ஆப் எப்படி நான் யூஸ் பண்ணுறாங்க? எல்லா ஆப் மாதிரியே போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஃபோன் நம்பரு அது இதுன்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு எந்த லாங்குவேஜ் வேணும், நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாமா கிட்ட போயிட்டு இதே வேலை தான். இந்த ஆப்பே வந்து ஒரு புரோக்கர் ஆப் தான். நம்மளுக்கு என்ன வேணும், பொண்ணு வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு விட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ அனுப்புவாங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணி காசு பே பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஜாலியாக இருக்கலாம். யாருமே கண்டிப்பாக நல்ல எண்ணத்தில் கால் பண்ண மாட்டாங்க இல்லையா? நல்ல எண்ணத்தில் பேசுகிறவன் நேருக்கு நேராக பேசிடுவான். வக்கர புத்தி இருக்கிறவன் தான் இந்த ஆப் உள்ள போய் பேசுவான். சும்மா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட ஜாலியாக நம்ம தங்கச்சி எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா பேசுறதுக்கு ஆப் தேவை கிடையாது. அதே எங்கேயோ இருக்கிற பொண்ணுகிட்ட காமத்தோட பேசணுன்ற சுத்தின்னு இருக்கிறவனுக்கு தான் இந்த ஆப்.
நிறைய பேருக்கு அந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஐடியாவே இருக்காது. இந்த மாதிரி ஆப் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான ஆப் இது. நம்ம எவ்வளோ சார்ஜ் நினைக்கிறோம் பண்ணுறாங்க அவங்க? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் பேசுகிறதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் ஆகிடுது. அப்பாடி, வெரி காஸ்ட்லி. நம்ம உள்ளே போயிட்டு கால் பண்ண உடனே வாய்ஸ் கால் பேசிகிட்டு இருப்போம். வீடியோ கால் வாங்கலை சொல்லி தூண்டும் போது அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டவொன்னே ஒரு பையனுக்கு என்ன ஆகுனா, ஓ பொண்ணே வீடியோ கால் வான்னு சொல்லுது ஆன்ற ஆர்வத்தில் உள்ளே போய் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் போயிட்டு வச்சுன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவங்க. கண்டிப்பாக இதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. புரியுது. என்னடா இந்த ஆப்பை பற்றி தெளிவாக சொல்கிறேன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன்லாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே எல்லாமே நோண்டி எடுத்து வச்சிட்டேன். கண்டென்ட் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு தெரியணும்னு சொல்லி நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஓகேண்ணா. இதில் தமிழ் இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்களாம் பண்ணுறாங்களேண்ணா. வழக்கம் போல் இந்த ஆப் இருக்குதுன்னு காட்டுறதுக்கே நம்மளோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீருக்கு எடுக்கிறோம்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர் தானே முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. 10,000 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக மாமா வேலை பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருன்றத இருக்கிறவங்களை விட இல்லாதவங்க பேரை ஈஸியாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த ஆப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கின்னு. ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியா நீங்கள் மாமா வேலை பார்த்துன்னு இருக்கிறீங்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களின் ரசிகர்னு சொல்லிட்டு ஃபேமஸாக இருப்பார் மணிகனி. அவர் கட்டிக்க போகிற பொண்ணு புது பொண்டாட்டி தனுஷா, இவங்க எல்லாருமே இதில் நடிச்சிருக்கிறாங்க. கப்புலாக வேற நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்போட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா? இதில் என்ன பண்ணுறீங்க நீங்களாம் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்த்துருவீங்களா நீங்கள்லாம்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி சின்முன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. குழந்தை மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்க நவீன் ரிக்கி, நானே நிறையா ஒரு கண்டென்ட்டை பார்ப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த ப்ரொமோஷன் யாரும் ஃப்ரீயாலாம் பண்ணுறது கிடையாது. காசு வாங்கிட்டு இது பெய்டு ப்ரொமோஷன். இது காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்த்துனுக்குறாங்க. தமிழ் செல்வி இந்த பிராஸ்ட் ஆப்பை பற்றி பேசி இந்த லாக்டவுன் டைமில் ஃபேமஸ் ஆனவங்க இல்லையா, அவங்க தான். பேர் வந்து நல்ல ஒரு கலாச்சாரமான ஒரு தமிழ் செல்வின்ற பேர். ஆனால் பார்க்குறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கு ஒரு ப்ரொமோஷனு. அப்புறம் வந்து இந்த கொரியன் பாய், அவனுக்கு எதுக்கு இந்த பொண்ணுங்க வந்து அவ்வளோ கிரேஸாக இருக்கிறாங்க? அவனும் மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்தா மட்டும் நம்மளுக்கு ஆகவே மாட்டேங்குது. சீரியஸா கொரியன் மாதிரி மேக்கப் போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிறான். அதுக்கு ஒரு ஃபேன் பேஸா? பிடிஎஸ் ஃபேன்ஸ் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோஷன் தவிர்த்துட்டு வேறு ப்ரொமோஷன் கிடைக்காதா என்ன உங்களுக்கு? அதுதான் நான் கேட்குறேன். இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இல்லையா? இதால் எவ்வளோ சீர்கேடு யோசிச்சு பாருங்களேன். சம்பாரிச்ச காசு எல்லாம் உள்ள போயிடும். நம்ம ஒரு டெமோ மாதிரி பார்ப்போம்னா கண்டிப்பாக பண்ணி அதில் யார் பேசுறான்றது நம்ம வந்து லைவா மக்களுக்கு காட்டுவோம். ஓகேண்ணா. ஃபோன். ஹலோ. சென்னையில இருந்து நீங்க? ஓகே. என்ன பண்றீங்க நீங்க? நான் படிக்கிறேன். சும்மா ஃபன் பண்றதுக்கு. ஆமா. இல்ல தனியா தான் இருக்கேன். நான் ஒரு 2 டேஸா தான் யூஸ் பண்றேன். நீங்க? ஒரு வாரம் ஆகுதா? நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க இந்த ஆப்? உங்க இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா? இன்ஸ்டா ஐடி கொடுத்தா பிளாக் பண்ணிடுவாங்க. ஓ, யாரு இந்த ஆப்லயா? இதோட 4 வாட்டி பிளாக் பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. இப்போ நீங்க பேசுறீங்களே, உங்களுக்கு பே வருமா இதுல? ஓகே. நம்ம எவ்வளவு டைம் பேசுறோமோ உங்களுக்கு காசு வருமா? இல்ல நீங்க பே பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு பே பண்றேன்னு சொன்னாங்க. இதுல பேஸ்னா 1 மினிட்டுக்கு 19 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்களா? ஓகே. ஹாஃப் அன் ஹவருக்கு 19 ரூபாயா? சரி அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? வீட்டுக்கு போறதுக்குள்ள டெலீட் பண்ணிடுவீங்க. பயங்கர கேடியா தான் இருக்கிறீங்க. திருப்பி ஏத்தனா இதே ஐடியில வந்துரும். உங்க ஏஜ் என்ன? 20யா? ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சேட் பண்ணா அதுல வாங்கிக்கலாமா? சரி, நான் டெக்ஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. நீங்க ஹாஸ்டல்ல படிக்கிறீங்களா? ஆமாமா, ஹாஸ்டல்ல தான் படிக்கிறேன். சொந்த ஊர் என்ன? சொந்த ஊர் திருநெல்வேலி. உங்களுக்கு சொந்த ஊர்? எனக்கு விழுப்புரம். விழுப்புரம்.
ஆனால் பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்கிறபடி சும்மா உள்ளே போய் பார்த்தா ஹிந்திக்காரங்க தான் வராங்கன்னா நம்ம தமிழ் பெண்களும் இதில் இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் என் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வெறும் 20 வயசு தான். அந்த பொண்ணு காலேஜ் படிக்குது, ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ் படிக்குது. அந்த பொண்ணோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திண்டிவனமா, தங்கி காலேஜ் படிக்கிறது சேலம். பாத்தீங்களா, ஒரு தமிழ் பொண்ணு, ஒரு தமிழ் பொண்ணு, ஹிந்தி சின்ன பொண்ணு, தமிழ் பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு, அது 20 வயசு பொண்ணு தான். அதுக்கு அத்தனைக்கும் பாய் ஃப்ரெண்டும் இருக்குதா. ஆனா இந்த கால் பேசி 19 ரூபாய்க்கு அரை மணி நேரம் பேசினா 19 அரை மணி நேரத்துக்கு 19 ரூபா கிடைக்குமா இதுல பேச. அதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் எங்களுக்கு வரலன்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ராஸ்டியூஷனா தெரியலையா? கண்டிப்பா. நான் இப்போ அவங்க காசுக்காக பேசுறாங்கன்றது வேற. சேட் பண்ணுங்க, நம்பர் தரேன். ஆமா, அதுல சொல்றாங்க. அப்ப நம்பர் போகும், பேசுவாங்க. பேசின பிறகு என்னென்ன நடக்கும்னு நம்ம அதுல கான்வர்சேஷன் இன்னும் எப்படி சொன்னா டெவலப் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தா என்னோட அக்கௌண்ட் பிளாக் ஆயிடும். நம்பர் கேட்டா நம்பர் கொடுத்தாலும் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடும்ன்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்னோட நம்பர் தரேன்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ இந்த நம்பர் இப்போ வெறும் 19 ரூபாய்க்கு, அரை மணி நேரத்துக்கு 19 ரூபாய்க்கு ஆசைப்படுற இந்த பொண்ணு இன்னும் பெரிய பிரச்சனையில மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பட்டிக்கிற பொண்ணுங்களை பணத்துக்கு தேவை இருக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ இதுக்குள்ள எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ராஸ்டியூஷனுக்கு ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு ப்ராஸ்டியூஷனோட பேஸ்மெண்டா தான் நான் இதை பாக்குறேன். இதுல இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ற எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்களோ, நாளைக்கு அவங்க பசங்க இருக்கிறாங்க, அவங்க பசங்களும் இதுல மாட்டுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னு நீங்க ப்ரொமோஷன் பண்ணுங்க. அதுவும் வந்து இத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எத்தனை பேரை நீங்க நாசம் பண்ண போறீங்க? ஒரு தமிழ் கலாச்சாரத்தையே நீங்க சீர்கெடுத்துட்டு இருக்கீங்க. இது கிட்டத்தட்ட பக்கா ப்ராஸ்டியூட். இதுல நடக்கிறது மாமா வேலை நடக்குது. அந்த பொண்ணு வெறும் 19 ரூபா, அரை மணி நேரத்துல 19 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ யாருன்னே தெரியாத ஒரு பையன்கிட்ட பேசுது. அந்த 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 கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பா நல்ல முறையில இருக்கவே இருக்காது. ஒரு கால் சென்டர்ல போய் நம்ம போன் பேசினா கூட அது காசாக கிடைக்கும். அதுதான் சொல்றேன். அதாவது நேர்மையா சம்பாரிச்சுக்கோங்க. எதுக்கு நான் முதல்ல எதுக்கு சம்பாதிக்கணும்னு கேக்குறேன். நீங்க காலேஜ் தானே படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எதுக்குங்க காசு? இந்த ஆப் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பிளாக் பண்ண முடியும் தானே? அவங்களோட பர்மிஷனோட தானே இங்க ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, பண்றாங்க தான். எவ்வளோ பேன் பண்ணணும். அப்படி பார்க்க போனால் ரம்மி ஆப்பை வந்து பேன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்புங்களை பேன் பண்ணணும். கேம் விளையாடுங்க உங்களுக்கு காசு கிடைக்கிறோன்னு சொல்கிற ஆப்புங்களை பேன் பண்ணணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் பண்ணுமா தமிழ்நாடு அரசாங்கம்? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அவங்களால உங்களுக்கு என்ன ஆதாயம்? ஒன்றுமே ஆதாயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து சும்மாலாம் பேசக்கூடாது. இதால் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆதாயம் கிடையாது. இது சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனி தான். இதை வந்து கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் நாலேஜுக்கு போயிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா நிப்பாட்டிடலாம். ஓகேண்ணா. இப்போது ரம்மி ஆப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து நம்மளோட விருப்பம் இது இருந்தால் தான் போவோம். அதில் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணுன்றதுனால பண்ண மாட்டாங்க. இது பெண்களை சார்ந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சபலத்தில் வந்து கண்டிப்பாக விழுவாங்க. ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவைன்றது தான் உண்மை. அதுக்குள்ள மாட்டாத ஆணே இருக்க மாட்டான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்ட மாட்டலனாலும் ஒரு ஆண் கிட்ட மாட்டுற சூழ்நிலை அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா இந்த ஆப்புங்களெல்லாம் பேன் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா கிட்ட நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் பர்சனலாக. இது வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போவோம். இன்னும் நிறைய ஆப் டெவலப் ஆகும் இதில் இருந்து, தவிர ஆப் குறையாது. தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, உங்கள் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தப்பான பாதையில் அவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு. நீங்கள் விதைக்கிறது தான் நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு. நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கீங்க, உங்களால் என்ன நல்லது முடியுதோ அதை மட்டும் கொஞ்சம் பரப்புனா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஏதோ இத்தனை நாளாக வந்து சாப்பிட்றத பற்றி இது பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதோ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, படத்தை பற்றி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ எதுக்கு இது கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையே போயிடும். ப்ராஸ்டியூஷனுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் நல்ல பொண்ணு, நீங்கள் வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு ப்ரொமோஷன் பண்ண ரெடியா? ப்ராஸ்டியூஷனுக்கு தான் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணின்னு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்களும் ப்ராஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இது. ஒரு விஷயத்தை திணிக்கிறது நீங்கள் பண்ணுற மாதிரி தான். அவங்க ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்களும் அதுக்கும் சமமா? எதுக்காக இந்த ப்ரொமோஷன்? தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஆப்புக்கு ஆசைப்பட்டு யாருமே உள்ளே போயிட்டு காசை இழந்துடாதீங்க. நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இந்த ஃபோனை விட்டு வெளியே வாங்க. நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அவங்கக்கிட்ட பழகுங்க, நல்ல இருக்கும். இன்னும் பொய்யான விஷயங்கள் இதெல்லாம், இது வந்து வேர்ச்சுவலில் வாழ்ந்துன்னு நீங்கள் ரியாலிட்டிக்கு வாங்க.
ரியாலிட்டிக்கு வந்து மக்களோட மக்களாக இணைஞ்சு வாழுங்க. நாங்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது எதுவுமே உண்மை கிடையாது, ஃபேக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை விட்டு வெளியே வந்து ரியாலிட்டிக்கு வந்து ஒரு நல்ல லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. இந்த மாதிரி எங்கேயும் போய் தப்பான வழியில் மாட்டிக்காதீங்க. அந்த பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, நான் பொண்ணுங்களை மட்டும் தவறு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதில் பசங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்று தான். பசங்க பொண்ணுங்கன்னு நான் தனித்தனியாக பிரிக்கல. ஓகே, நன்றிண்ணா. நன்றி. 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே.